வணக்கம். குருவே சரணம். வாஸ்துவில் பெண்களோட வளர்ச்சியும், ஆண்களோட முன்னேற்றமும், குழந்தைகளோட வளர்ச்சியும் இருக்கக்கூடிய மனைகளை எந்த மாதிரி வாஸ்து அமைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதாவது எந்த திசை வாசப்படி அமைந்த மனையாக இருக்கட்டும், கிழக்கு வாசல் மனையோ அல்லது மேற்கு வாசல் மனையோ, தெற்கு வாசல் மனையோ, வடக்கு வாசல் மனையோ, எந்த திசை மனையாக இருந்தாலும் சரி, வடக்கு திசையில் காலியிடம் அதிகமாக அமைத்து, தெற்கு திசையில் காம்பவுண்ட் சுவர் அமைத்து முறையாக அமைத்த மனைகளில் பார்த்திங்கன்னா பெண்களோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு முன்னேற்றம் பார்த்திங்கன்னா, கிழக்கு பகுதியில் அதிகமாக காலியிடம் விட்டு மேற்கு பகுதியில் காம்பவுண்ட் சுவர் அமைத்து வாஸ்துப்படி முறையாக அமைத்த மனைகளில் பார்த்திங்கன்னா ஆண்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாஸ்துப்படி அமையிறப்ப பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், தொழில் வாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்பு, அப்புறம் அரசு பணி, பொதுப்பணித்துறை, அதிகார பணி, இப்படி எல்லாத்துலேயுமே பெண்கள் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் கல்வி, தொழில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட கல்விக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஈசானிய பகுதி, ஈசானிய துண்டிப்போ அல்லது ஈசானிய பகுதியில் கழிவுநீர் தொட்டி அமைக்கிறதோ, அல்லது அங்கே வண்டி வாகனம் நிப்பாட்டுறதோ, இல்லை மேல்நிலை தொட்டி அமைக்கிறதோ, இந்த மாதிரி அமைக்கிறப்போ குழந்தைகளோட கல்வி பாதிக்கும். அதனால் ஈசானிய பகுதியில் கழிவுநீர் தொட்டி அமைக்கிறத தவிர்க்கணும். கழிவுநீர் தொட்டினாலே பார்த்திங்கன்னா வடமேற்கு வாயவய பகுதியிலே அமைக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஒரு சில மனைகளில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அக்னி பகுதியில் கழிவுநீர் தொட்டி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே அந்த மனையில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு அல்லது தீராத நோய் இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். கழிவுநீர் தொட்டினாலே நம்ம வடமேற்கு வாயவய பகுதியில் அமைப்பதே சிறப்பு. ஒரு சில மனைகளில் பார்த்திங்கன்னா கன்னிமூலை தென்மேற்கு நைதிரி பகுதி துண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி துண்டிப்பு இல்லாமல் ஒரே சதுரமாக வாஸ்துப்படி அமைக்கிறது சிறப்பு. இதெல்லாம் ஒரு அடிப்படையான வாஸ்து. இதன்படி இந்த அடிப்படை வாஸ்துப்படியே அமைத்த மனைகளில் பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடிய ஆண், பெண், குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்து பண்ணாலே போதுமானது. மேலும் நல்லா முறைப்படி ஒரு வாஸ்து ஆசானை அணுகி முறையாக வாஸ்துப்படி மனை அமைத்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தெருக்குத்து பார்க்கணும். நம்ம ஒரு காலி இடம் வாங்கினா கூட இந்த இடம் வாங்குறப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு நல்லா இருக்குமா, இந்த இடம் ஒரு ஃப்ளாட் வாங்குறப்போ நம்ம விற்கிறதுக்கு யோகமாக இருக்குமா, அதுக்கெல்லாம் எந்த திசையில் பாதை எந்த திசையில் இருக்குது, எங்கே தெருக்குத்து வருது, இந்த விஷயம்லாம் நம்ம வாஸ்துப்படி பார்த்து வாங்குறப்போ நல்லா அந்த இடம் சிறப்பாக இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.